உலகம் தாஜ்மஹாலை அறிந்த முன்னே, அதன் மார்பல் நிலவு போன்ற ஒளியில் பிரகாசிக்கும் முன் ஒரு மனிதர் வாழ்ந்தார். யாருடைய பெயர் நித்தியமாக குறிக்கப்படும். ஷாஜஹான். ஒரு இளவரசர், ஒரு ஆளுமை. ஆனால் அவரது கதை மகிமையுடன் தொடங்கவில்லை, அது விதியுடன் தொடங்கியது. ஷாஜஹான், பிறப்பு பெயர் குர்ராம், 1592 ஆம் ஆண்டு பிறந்தார். அவரது தந்தை ஜஹங்கீர், தாயார் ஜகத் கோச்சைன். ஈழவயதில் அவரின் திறமை, கவர்ச்சி, கடின உழைப்பு அனைவரும் கண்டனர். அரண்மனை வளமும் அரசியல் பொறுப்பும் இருந்தாலும் ஒரு இளவரசரும் எதிர்கால காதலை முன்கூட்டியே உணர முடியவில்லை. அரண்மனையின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவள் புத்திசாலி, அழகான மற்றும் அன்பானவள். அவருடைய பார்வையில் ஷாஜஹான் தன் ஆன்மாவின் பிரதிபலிப்பை கண்டார். அரண்மனை குழுவினர் கூறினார்கள், இளவரசர் ஒரு மனைவியை மட்டுமல்ல, வாழ்க்கை தோழியையும் கண்டுள்ளார். அவர்கள் 1612ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். அது நிலை மதிப்பீட்டுக்கானது அல்ல, உண்மையான காதலின் ஒன்றாகும். 20 ஆண்டுகள் ஷாஜஹான் மற்றும் மும்தாஸ் மஹால் அன்பு, நம்பிக்கை மற்றும் கூட்டமைப்பில் வாழ்ந்தனர். அவள் அவருடன் பயணித்தார், அரசப் பணிகளில் ஆலோசனை வழங்கினார் மற்றும் 14 குழந்தைகளை பிறப்பித்தார். மும்தாஸ் மஹால் ஒரு மன்னி அல்ல, அவர் நம்பிக்கையாளர், வழிகாட்டி மற்றும் ஊக்கமளிப்பவர். அரசு வளர்ந்தது, ஆனால் அவரது இதயம் முழுவதும் மும்தாஸ் மஹாலுக்கே இருந்தது. ஆனால் வாழ்க்கையின் அழகு பலவிதமானது. 14 குழந்தையை பிறப்பிக்கையில் மும்தாஸ் மஹால் மறைந்தாள். ஷாஜஹான் உலகம் முடிந்தது போல உணர்ந்தார். பெரிய அரசர் கூட இந்த துயரத்தை வெல்ல முடியவில்லை. அவர் நாட்களாய் அரண்மனை மண்டபத்தில் நடந்தார். அவளின் கைப்பிடித்து கண்ணீரோடு நூற்றுக்கணக்கான சொற்களை தணித்தார். அவருடைய துயரில் ஷாஜஹான் ஒரு வாக்குறுதி எடுத்தார், ஆனால் அன்புக்கு பிறந்தது. மும்தாஸ் மஹாலுக்காக, அவரது காதலுக்காக ஒரு நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டது, நித்தியமாகவும் மறக்க முடியாததுமாகவும். தாஜ்மஹால் வெறும் சமாதி அல்ல, அது காதலின் கதையாகும். ஷாஜஹான் உலகம் மும்தாஸ் மஹாலை நினைவில் வைக்க விரும்பினார். அழுகை அழகாக மாறியது, இழப்பு மரபாக மாறியது, காதல் நித்தியமாக மாறியது. அரசுகள் எழுந்து வீழ்ந்தாலும் மன்னர்கள் மறக்கப்படுகிறார்களோ, ஆனால் உண்மையான காதல் நித்தியமாக இருக்கும். தாஜ்மஹால் நூற்றாண்டுகளுக்கு தாண்டி விஸ்பஸ் செய்யும். சில காதலின் கதைகள் முடிவடையவில்லை, அவை நித்தியமாக வாழ்கின்றன. சில காதல்கள் தற்காலிகமாக அல்ல, சிலவை நித்தியமாக மாறும். I made this video after so many attempts and failures. Every shot you're seeing now came after a lot of trial and error. I worked hard till the very end. யமுனா நதிக்கரையில், ஆக்ரா நகரில் இன்று உலகையே மெய்மறக்க வைக்கும் ஒரு அதிசய கட்டிடம் நிற்கிறது, தாஜ்மஹால். ஆனால் இந்த அழகுக்குப் பின்னால் ஒரு மிகப்பெரிய பொறியியல் சாதனை இருக்கிறது. முதலில் தாஜ்மஹால் கட்ட யமுனா நதிக்கரை தேர்வு செய்யப்பட்டது. ஏன் தெரியுமா? நீர் வசதி கிடைக்க மற்றும் நிலநடுக்க அதிர்வுகளை தாங்கக்கூடிய மென்மையான மண் இருந்ததால். ஆனால் இந்த மென்மையான மண்ணில் நேரடியாக கட்ட முடியாது. அதனால் நூற்றுக்கணக்கான ஆழமான கிணறுகள் தோண்டப்பட்டன. அவற்றில் கல், மண், மரத்தூண்கள் நிரப்பப்பட்டன. நீருக்குள் இருக்கும் மரம் அழுகாது என்பதால் இது ஒரு மிக வலுவான அடித்தளமாக மாறியது. அடித்தளத்தின் மேல் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த மேடை கட்டப்பட்டது. இதனால் வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பு மற்றும் ராஜகம்பீர தோற்றம் இரண்டும் கிடைத்தது. பிறகு வெள்ளை மார்பிள் கற்கள் ராஜஸ்தான் மாநிலம் மக்ரானா மலைப்பகுதியிலிருந்து 300 கிலோமீட்டர் தூரம் கொண்டு வரப்பட்டன. அதற்காக 1000க்கும் மேற்பட்ட யானைகள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உழைத்தனர். வெவ்வேறு நாடுகளிலிருந்து விலை மதிப்புள்ள இரத்தினக் கற்கள் வந்தன. சீனாவிலிருந்து ஜேடு, ஆப்கானிஸ்தானிலிருந்து லாபிஸ் லசுலி, திபெத்திலிருந்து டர்காய்ஸ், இலங்கையிலிருந்து நீலம். முக்கிய கல்லறை கட்டும்போது மூங்கில் அல்ல, செங்கல் மேடைகள் அமைக்கப்பட்டன. மையக் குப்பை 73 மீட்டர் உயரம். எஃகு இல்லை, நவீன இயந்திரங்கள் இல்லை, கற்கள்
ஒன்றோடு ஒன்று பூட்டப்பட்டு அமைக்கப்பட்டன. இரும்பு கிளாம்புகள் உருகிய சீசத்தால் மூடப்பட்டன. அதனால் துருப்பிடிக்காது. தாஜ்மஹாலில் இரட்டை குப்பை அமைப்பு உள்ளது. உள்ளே இருக்கும் குப்பை சரியான வடிவத்திற்காக, வெளியே இருக்கும் குப்பை அழகும் உயரமும் காட்டுவதற்காக. இதனால் எடை குறைந்து கட்டிடம் மேலும் வலுவானது. 4 மினாரங்கள் சிறிது வெளிப்புறமாக சாய்ந்தபடி கட்டப்பட்டன. ஏனென்றால் நிலநடுக்கம் வந்தால் அவை முக்கிய கல்லறை மீது விழாமல் வெளியே விழ வேண்டும். மார்பிள் கல்லில் மலர் வடிவங்கள் செதுக்கப்பட்டு அதில் இரத்தினக் கற்கள் பதிக்கப்பட்டன. சிமெண்ட் இல்லை, இயற்கை ஒட்டுப் பொருட்கள் மட்டுமே. ஒவ்வொரு மலரும் கையால் செய்யப்பட்ட கலைப்பணி. குர்ஆன் வசனங்கள் கருப்பு மார்பிளில் பதிக்கப்பட்டன. மேலே போகப் போக எழுத்துகள் பெரியதாகும். ஆனால் கீழிருந்து பார்த்தால் அனைத்தும் ஒரே அளவாகத் தெரியும். இதுதான் கட்டிட மாயை. பாரசீக முறையில் அழகான தோட்டம். யமுனா நதியிலிருந்து நீர் கொண்டு வரப்பட்டு கிராவிட்டி மூலம் நீரூற்றுகள் இயங்கின. இந்த முழு கட்டுமானம் 22 ஆண்டுகள், 20,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், எந்த நவீன இயந்திரமும் இல்லாமல் மனித உழைப்பு, கணிதம், பொறியியல் மட்டுமே. தாஜ்மஹால் இறுதியாக முடிந்தது. 22 ஆண்டுகளாக நடந்த உழைப்பும் கண்ணீரும் தியாகமும் சேர்ந்து யமுனை நதிக்கரையில் ஒரு அதிசயமாக நின்றது. கடைசி கல்லும் பதியப்பட்டதும் கலைஞர்கள் அனைவரும் விலகி சென்றார்கள். உலகம் வியக்கும் ஒரு நினைவிடம் உருவானது. ஆனால் ஷாஜஹானுக்கு அது மகிழ்ச்சி அல்ல. அது அவன் வாழ்க்கையில் வந்த பெரிய வெறுமை. அவன் உலகத்தை ஆட்சி செய்த மன்னன்தான், ஆனாலும் தன் வாழ்க்கையின் அர்த்தமான மும்தாஜை இழந்த மனிதன். தாஜ்மஹால் கட்டப்பட்ட பிறகு ஷாஜஹான் மாறினான். முன்பு போல அவனுக்குள் இருந்த வேகமில்லை. மும்தாஜின் நினைவுகள் அவனை தினமும் வாட்டின. அவளுடன் பேசிய நாட்கள், அவள் தந்த ஆலோசனைகள், சிங்காசனத்தின் அருகில் அவள் இருந்த தருணங்கள் எல்லாம் அவன் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அவன் அடிக்கடி தாஜ்மஹாலுக்குச் சென்றான். சில நேரம் அமைதியாக அமர்ந்தான். சில நேரம் அவள் இன்னும் உயிருடன் இருப்பது போல பேசினான். பேரரசு வெளியே வலிமையாக இருந்தாலும் அதை ஆட்சி செய்த மன்னன் உள்ளுக்குள் மெதுவாக உடைந்து கொண்டிருந்தான். காலம் சென்றது. ஷாஜஹான் முதிர்ந்தான். உடலும் மனமும் பலவீனமானது. அதே நேரத்தில் அவன் மகன்களின் கண்கள் சிங்காசனத்தை நோக்கி திரும்பின. தாரா ஷிகோ அறிவும் நல்ல மனமும் கொண்டவன். தந்தைக்கு மிகவும் பிடித்த மகன். ஷாஜா அதிகாரம் வேண்டும் என்ற ஆசையுடன் இருந்தவன். முராத் கட்டுப்பாடு இல்லாதவன், எதற்கும் தயங்காதவன். ஆனால் அவுரங்கசீப் அமைதியாக இருந்தான். அதிகம் பேசவில்லை. ஆனால் அவன் மனதில் ஒரே ஒன்றுதான், அதிகாரம். 1657ஆம் ஆண்டு ஷாஜஹான் கடுமையாக நோயுற்றான் என்ற செய்தி பரவியது. அந்த செய்தி பேரரசு முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு மகனும் தன்னை மன்னன் என்று அறிவித்தான். சகோதரர்கள் எதிரிகளானார்கள். குடும்பம் சிதறியது. போர்கள் தொடங்கின. இரத்தம் சிந்தப்பட்டது. அதிகாரத்திற்காக உறவுகள் மறக்கப்பட்டன. அவுரங்கசீப் மெதுவாக ஆனால் துல்லியமாக முன்னேறினான். முராத்தை ஏமாற்றி தோற்கடித்தான். ஷாஜாவை சிறையில் அடைத்தான். தாரா ஷிகோ ஷாஜஹானின் உயிரைப் போலிருந்த மகன். தப்பிக்க முயன்றான், பிடிபட்டான், அவமானப்படுத்தப்பட்டான், இறுதியில் கொல்லப்பட்டான். அந்த செய்தி ஷாஜஹானை முற்றிலும் உடைத்தது. அவன் இழந்தது சிங்காசனம் மட்டுமல்ல, அவன் குடும்பமே அவன் கண்முன்னே சிதைந்தது. 1658ஆம் ஆண்டு அவுரங்கசீப் ஆக்ராவுக்குள் நுழைந்தான். அவன் தந்தையை கொல்லவில்லை, ஆனால் அவனை ஆக்ரா கோட்டையில் சிறை வைத்தான். ஒரு காலத்தில் உலகின் மிகப்பெரிய பேரரசை ஆட்சி செய்த மன்னன் இப்போது ஒரு கைதியாக மாறினான். சிங்காசனம் காலியாகியது. அதிகாரம் நினைவாக மாறியது. ஆக்ரா கோட்டையின் ஒரு சிறிய ஜன்னலின் வழியே ஷாஜஹான் தினமும் தாஜ்மஹாலை பார்த்தான். காலை நேரத்தில் அது வெண்மையாக ஒளிர்ந்தது. மாலை நேரத்தில் பொன்னிறமாக மாறியது.
அந்த காட்சி அவனுக்கு வேதனையாகவும் ஆறுதலாகவும் இருந்தது. 8 ஆண்டுகள் அவன் வாழ்ந்தது அந்த ஒரே பார்வைக்காக. மும்தாஜின் சமாதிதான் அவன் உலகமாக மாறியது. 1666ஆம் ஆண்டு ஷாஜஹானின் உடல் இனி தாங்கவில்லை. எந்த அரச மரியாதையும் இல்லை, எந்த முழக்கமும் இல்லை. அமைதியில் ஒரு மன்னன் உயிர் விட்டான். அவுரங்கசீப் தந்தையை மும்தாஜின் அருகே அடக்கம் செய்ய உத்தரவிட்டான். ஷாஜஹான் மன்னனாக அல்ல, ஒரு காதலனாக அவளின் அருகில் ஓய்வெடுத்தான். அதிகாரம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் காதலின் முழுமையை அது அடைய முடியாது என்பதற்கான சின்னம் அது. இன்றும் தாஜ்மஹால் நின்று கொண்டிருக்கிறது. அது வெறும் பளிங்கு கட்டிடம் அல்ல, அது ஒரு காதல் கதை, ஒரு மனிதனின் இழப்பு, ஒரு பேரரசின் வீழ்ச்சி. அது உலகிற்கு மெதுவாக சொல்லும் ஒரு உண்மை: அரசுகள் மறையும், அதிகாரம் அழியும், ஆனால் உண்மையான காதல் காலத்தை கடந்து உயிர் வாழும்.